ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. உன் கஷ்டத்துக்கு இன்றைய நாளைத்தான் நான் கடைசி நாளா வச்சிருக்கேன். நீ ஏன் தேவையில்லாம கவலைப்படுற? என்னமோ இந்த உலகத்துல நீ ஒரு ஆள் மட்டும்தான் கஷ்டப்படுற மாதிரியும் உனக்கு மட்டும்தான் கவலைகள் இருக்கிற மாதிரியும் எல்லா பிரச்சனைகளையும் உன் தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு எதை யோசிச்சு இப்படி வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணடிச்சுக்கிட்டு இருக்க? ஏற்கனவே உன்னை பாதுகாக்க நான் இருக்கேன். உன் கஷ்டத்தை நான் தீர்த்து வைக்கிறேன் என சொன்ன பிறகும் ஏன் நீ கவலை கொள்கிறாய் என் செல்லமே? யாருக்குமே தெரியாது நீ செய்யற அனைத்து தவறுகளையும் ஊருக்கே தெரியும்படி நான் ஒரு நாள் வெளிச்சம் போட்டு காட்டதான் போறேன். எப்போதும் யாரா இருந்தாலும் தவறு செய்வதற்கு தயக்கம் கொள்ள வேண்டுமே தவிர நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு யோசிக்க கூடாது. பகல்ல தூக்கம் வர்ற அளவுக்கு உன் உடம்பு பலவீனமா இருக்கு. ஆனா இரவில் ஆனா தூங்காம மனச பலவீனமா வச்சுக்கிட்டு கண்டதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. முதல்ல நான் சொல்றத தெளிவா புரிஞ்சுக்கோ. நல்லெண்ணம் கொண்ட உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். அப்படி இருந்தும் கூட ஏன் உன்னுடைய மனசுல கவலைகளை குப்பைகளாக போட்டு இப்படி சுமந்து வருத்தப்படுற? இப்போ உன் வாழ்க்கையில இருக்கிற ஒரு பிரச்சனை முற்றுகிறது, அவ்வளவுதானே. பிரச்சனை முத்து போகுதுன்னா முடிவுக்கு வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். தைரியமாக இரு. என்ன வந்தாலும் பாத்துக்கிறதுக்கு உனக்கு நான் துணையா இருக்கேன். எப்போதும் உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஏன் பொறுப்புல விட்டுடு. நடக்க வேண்டியது அனைத்தையும் நல்லதாக நடத்தி முடிக்க நான் இருக்கிறேன் என் செல்லமே. வாழ்க்கை ஒன்றும் கஷ்டமும் கிடையாது, அதை வாழ்வதென்பது மிக துக்கமானதும் கிடையாது. ஆனா உன்னை சுத்தி இருக்கிறவங்கள சமாளிக்கிறது தான் கொஞ்சம் உனக்கு கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனசோட ஒவ்வொரு குணத்தோட அவங்க சுயநலத்தை மட்டுமே பெருசா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த சமூகத்துல என்னடா இவங்க இப்படி செய்றாங்களே இப்படி சொல்றாங்களே நினைச்சு வருத்தப்படாத. உனக்கான நல்லதை நான் நிச்சயமாக செய்வேன். யாரு என்ன வேணா செஞ்சுட்டு போட்டும். ஆனா நீ உன் மனசுக்குள்ள உன்னை உயர்வான இடத்துல வச்சுக்கோ. நான் சிறந்தவன், என்னால முடியும். என் அப்பா கருப்பசாமி எனக்கு துணையா எப்பவுமே என் கூடவே இருக்காரு. இன்றைய நாள் எனக்கான நாள் தான். நான் சீக்கிரமே என் வாழ்க்கையில வெற்றி பெறுவேன்னு நித்தமும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில சொல்லிக்கிட்டே நீ கண் முழிச்ச பாரு. அதே போல தூங்க போகும்போதும் இதையே சொல்லி முடி. இங்கு நிறைய பேரு தனியா இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுறவங்களையும் உதவி செய்ய ஆள் இல்லாதவர்களையும் அலட்சியமா பாக்குறாங்க. ஆனா அப்படி யாருமே இல்லாமல் தனியாய் தவிப்பவர்களுக்கு நானே சொந்த பாதுகாவல்ல நிப்பேன்றது உனக்கு தெரியுமா? மனிதர்கள் கைவிட்டால் படைத்தவன் துணை நிற்க தயாராகி விடுவான்றதை நீ மறந்துட வேணாம். ஒருத்தர் உன்னை மரியாதை குறைவாக நினைக்க காரணமே நீ அவர்களுக்கு நிறைய மரியாதை கொடுத்ததும் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுதான். எங்க உனக்கு மரியாதை கிடைக்கலையோ அங்கிருந்து நீ விலகி நின்னுடு. எல்லா தவறையும் சிறப்பாக செய்துவிட்டு அதை தனது பேச்சு திறமையால் நியாயப்படுத்தும் மனிதர்கள் இருக்கும் வரை நீ விட்டு கொடுத்தே போய் பழகிட்ட. இனிமேலாவது எல்லா இடத்திலையும் வாய்மூடி இருக்காம எது எந்த இடத்துல எப்படி பேசணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்தில் உனக்கான நியாயத்தை உனக்காக நீயே பேசிவிடு என் செல்லமே. இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள்லாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னு தெரியுமா? அடுத்த வீட்டுல உள்ளவனுக்கு பிரச்சனை வந்தா அவன் செஞ்ச தவறுக்கு தான் கடவுள் தண்டனை கொடுத்துட்டாருன்னு அதை ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க. அதே தான் வீட்டுல தனக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா நான் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறேன், என்னை ஏன் தான் இந்த கடவுள் சோதிக்கிறாரோன்னு சொல்லுவாங்க. நியாயம் கூட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக பேசப்படுகிறதா? உன் மனசு வலிக்கிறதும் நீ வேதனைப்படுறதும் எல்லாம் எனக்கு தெரியும். உன் கண்ணீரை ஒருபோதும் அடக்கி வைக்காதே. யாருக்கும் தெரியாமல் தெளிந்த நீரோடையாக இருக்கிற உன் மனசுக்கு சந்தோஷத்தை தருவதற்கு நான் இருக்கேன். நீ எப்போதும் உன்னை ஒதுக்கி வைத்த உறவுகளின் முன்பாக கம்பீரமாக தலை நிமிர்ந்து வாழணும் தானே ஆசைப்படுற? அதை நான் உனக்கு நடத்தி காட்டுகிறேன் என் செல்லமே. நீ எல்லா விஷயங்களையும் மனசுல போட்டு சும்மா யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கணும்னா அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும். தகுதி இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சு உன் நிம்மதியை நீயே இழந்துவிடக் கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். மனைவி என்னதான் கணவனை கோபமாக பேசினாலும் கணவன் அவ்வளவு சீக்கிரமாக கண்ணீர் விடவும் மாட்டான், கண் கலங்கவும் மாட்டான். ஆனா கணவன் என்பவன் மனைவியை சும்மா ஒரு வார்த்தை கோபத்துல திட்டாலே உடனே மனைவிக்கு திட்டுறதுக்கு திரும்ப கோவப்படுறதுக்கு வார்த்தைகள் வருதோ இல்லையோ கண்கள்ல இருந்து கண்ணீர் முட்டிக்கிட்டு வந்துடும். ஏன்னா மனைவி என்பவள் தன் கணவனை தான் உலகம் நம்பிக்கிட்டு இருக்கா. அதனால அவங்க மனசு மென்மையா இருக்கிறதுனால சட்டுன்னு எடுத்த உடனே அவங்களுக்கு கண்ணீர் வந்துடுது. ஆனா கணவன் என்பவன் மிகவும் திடமாக தைரியமாக எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கறதாலையும் அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் சக்தி கொண்டதாலையும் அவ்வளவு சுலபமாக கண்ணீர் விடுவது கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வு வச்சிருக்கேன்.
எல்லாருமே பிரச்சனையா இருக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொன்னாலும் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை, மனிதர்களும் இல்லை. அதே நேரத்துல பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்காமலும் நான் இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. பிரச்சனைங்கிறது ஒரு சின்ன கூழாங்கல் போலதான். அந்த கல்லை எடுத்து கையில வச்சுக்கிட்டு கண்ணுக்கு பக்கத்துல வச்சீனா அந்த சின்ன கல் பெருசா பூதாகரமா உனக்கு தெரியும். அது உன் கண்ணுல வேற எந்த பொருளையும் காட்டாத அளவுக்கு மறைச்சுக்கிட்டு நிற்கும். ஆனா கண்ணருகே விட்டு கொஞ்சம் தூரமாக அந்த கல்லை எடுத்துட்டு போனினா அப்புறமா உன் வாழ்க்கையே உனக்கு பெரிதாக தோன்றுமல்லவா? உனக்காக எதையும் இழப்பேன் என்று சொல்லும் உறவை விட நீ எதை இழந்தாலும் நான் உன் கூட உனக்கு துணையா இருப்பேன்னு சொல்லக்கூடிய நல்ல உறவுகள் அமைவதுதான் வரம். அப்படிப்பட்ட வரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். பெண்களின் நிலைமை இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? பரந்த வீட்டுக்கு போனா விருந்தாளியா 2 நாள் தான் தங்கணும், போயிட்டு வந்துடணும்னு சொல்லுவாங்க. ஆனா புகுந்த வீட்லயும் அவ சம்பளம் இல்லாத வேலைக்காரியா விருந்தாளி போலவே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் காலம் பூரா. இப்படி எந்த இடத்திலுமே உரிமை இல்லாத, எதுவுமே பேச முடியாத சில பெண்களுக்கு 2 வீடுமே சொந்தமில்லாத வீடாக இருக்கிறது. அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத என் செல்லமே. உனக்கு நடக்க வேண்டியதையும் உனக்கு கிடைக்க வேண்டியதையும் உன் அப்பா கருப்பசாமி நான் கிடைக்க செய்வேன். உன்னுடைய உணர்வுகளை மதிக்க தெரியாத மனிதர்கள் இருக்கிற இடத்துல நீ கோபுரமாய் இருப்பதை விட உன் உணர்வுகளை மதிக்க தெரிந்த மனிதர்களிடத்தில் நீ சாதாரணமாய் இருப்பது எவ்வளவோ மேல்தான். யார் உனக்கு மரியாதை கொடுக்கிறாங்களோ, யார் உனக்கு மதிப்பளிக்கிறாங்களோ அந்த இடத்தில் மட்டும் நீ இருந்துவிடு என்று. யாரும் எப்படிப்பட்டவர்களாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனா எல்லாருமே ஒருத்தருக்கொருத்தர் சரியா புரிஞ்சுக்கிட்டாலே அங்கு பிரச்சனைகள் வராது. இங்கு அதிகமான அன்பை விட சரியான புரிதல் தான் உறவுகளை நீண்ட காலம் நிலைக்கு வாழ வைக்கும். அதை மட்டும் நீ புரிஞ்சு நடந்துக்கோ. எப்பவுமே திருமணம் ஆகி வரும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய குணம் என்பது அப்புறமா மாறியே தீரும். ஏன் தெரியுமா அந்த குணம் மாறுது? முதல்ல ஒரு திருமணமான பெண் கணவர் வீட்டுக்கு வரும்போது அவங்கள எல்லாம் தன்னை பெத்தவங்கள போல பார்த்துக்கணும், கூட இருக்கிறவங்கள நல்லா பார்த்துக்கணும், கணவரை அன்போட கவனிச்சுக்கணும்னு ஆசையாதான் திருமணம் செய்து வருகிறார்கள். ஆனால் நாளடைவில் அந்த கணவர் வீட்டில் உள்ளவர்கள் அவளை நடத்தும் விதமும் அவளுக்கு தேவையான மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கும் விதமும் குறையும் போதும் மாறும் போதும் அவங்களால் அதை முழுசா ஏத்துக்க முடியாம எதிர்ப்பை வேறு விதமாக காட்டுவார்கள். அது கோபமாகவும் அங்காரமாகவும் கூட சில சமயங்கள்ல மாறி போயிடும். அதனால உங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, அல்லது உங்க வீட்டுல இருந்து யார் போனாலும் சரி, அந்த மனிதர்களுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து பழகுங்க. அன்பு காட்டிய சிலரும் காயப்படுத்திய சிலரும் மனசில் நீங்காத இடம் பிடித்து விடுகிறார்கள் தானே. உன் மேல உண்மையான அன்பு வச்சவங்க யாருன்னு உனக்கு தெரியும். உன்னை பிடிக்காம உன்னை வேணும்னே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க மனிதர்களும் யார் என்பது உனக்கு தெரியும். இந்த 2 விதமான மனிதர்களையும் வாழ்க்கையில சுமந்துக்கிட்டு இருக்க உனக்கு கிடைக்க வேண்டிய நல்லதையும் கொடுக்க வேண்டிய நல்லதையும் நான் நிச்சயமாக கொடுப்பேன். நீ வரமாக நினைச்ச சில நல்ல உறவுகளை பின்னாளில் சந்திக்கலாமே இருந்திருக்கலாமோன்ற நிலைமைக்கு நீ தள்ளப்பட்டு விட்டாய். ஆமேன் செல்லமே. கெட்டவங்க எல்லாம் உன்னை சுத்தி இருக்காங்க. ஆனா யார் கூட இருக்கணும்னு நினைக்கிறியோ அந்த நல்லவங்க எல்லாம் உன்னை விட்டு நீண்ட தூரம் போய்விட்டார்களா? கவலைப்படாத. உன் மனசு எப்போ கவலைப்பட்டாலும் இந்த கருப்பசாமி நான் உனக்கு துணையா இருப்பேன்ற நம்பிக்கையை மனசுக்குள்ள ஆதாரமா வச்சுக்கோ. எல்லாமே உன் வாழ்க்கையில கடந்து போகும். இப்போதே இந்த கஷ்டங்களையும் கடந்து மறந்து நீ சந்தோஷமாக வாழும் காலம் வரப்போகுது. யாரையும் எதற்காகவும் காயப்படுத்தாமல் உன் வாழ்க்கையை நீ நினைச்சது போல வாழ்ந்து விட்டு போ. உனக்கு நடக்க வேண்டிய நல்லதுகளை எல்லாம் இந்த கருப்பசாமி நானே ஆசீர்வதித்து அருள் செய்து தருவேன்.